முத்துவ டைவர்ட் பண்ணி ஆதாரத்தை திருடின ரோகிணி, மொத்தத்தையுமே சொதப்புன மீனா, எஸ்கேப் ஆன சத்யா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா எனக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ரோகிணி தினேஷ் தொந்தரவுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லோக்கல் ரவுடி சிட்டி கேட்ட அந்த வீடியோவை திருடுறதுக்கும் இப்போ தயாராகிட்டாங்க. ஸோ அந்த வகையில் மீனாவோட வீட்டில் குழு வச்சிருக்கிறத தனக்கு சாதகமாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் வரப்போகிற நாளில் ரோகிணி கலந்து கொள்கிற விதமாக டான்ஸ் ப்ரோக்ராம் அவங்க நடத்த போகிறாங்க. அதுக்காக ரோகிணி வித்யா கிட்ட ஒரு பிளான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதன்படி தாண்டியா ஆட்டம் ஆடுறதுக்கு ஆட்களையும் பொருட்களையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடு. அப்படி அவங்க ஆடும்போது முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நைஸாக முத்துக்கிட்ட பேசி அவருடைய ஃபோனை வாங்கி நீ வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடு. அந்த சமயத்தில் அவருடைய ஃபோனில் இருந்து சத்யாவோட வீடியோவை என்னோட ஃபோனுக்கு நீ அனுப்பி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. இதன்படி காய் நகர்த்துறதுக்கு ரோகிணி அண்டு வித்யா தயாராகிட்டாங்க. இதுக்கிடையில் ரோகிணி அண்டு மனோஜ் வித்யாவுக்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் விஜயா ரோகிணியை எல்லாரும் முன்னாடியும் பெருமையாக பேசுகிறாங்க. வழக்கம் போலவே மீனாவையும் பூக்கட்டுற தோழிகளாக இருக்கிற நபர்களையும் திட்டி அவமானப்படுத்தி பேசுகிறாங்க விஜயா. அத்தோட ரோகிணி ஆன்லைன் மூலியமாக மேக்கப் சொல்லி கொடுக்குற பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக போர்டு ஒன்றையும் ஏற்பாடு பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா விஜயாவோட பேரையும் வச்சு அங்கே இருக்கிறவங்க எல்லார் முன்னாடியும் விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் விஜயா சந்தோஷத்தில் ரோகிணியை புகழ்ந்து தள்ளிடுறாங்க. இப்படியே ரோகிணி அண்டு மனோஜ் விஜயாவை ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து ரோகிணி போட்ட பிளான் படி வித்யா டான்ஸ் ஆடுறவங்களையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது போட்ட பிளான் படி முத்துவோட ஃபோனில் இருக்கிற வீடியோவை ரோகிணி அவங்களுடைய ஃபோனுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா மீனா அண்டு முத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது மீனா ஓடி அடுப்பங்கரைக்கு போகும்போது ரோகிணியோட கையில் இருக்கிற ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிடுது. இதனால் அதில் இருக்கிற வீடியோவும் இல்லாமல் போகுது. கடைசியில் ரோகிணி போட்ட பிளான் படி எதுவுமே நடக்காமல் மீனா எல்லாத்தையுமே கச்சிதமாக சொதப்பிட்டாங்க. இதிலிருந்து சத்யாவுமே ஒரு வழியாக தப்பிச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் இனி ரோகிணி மாட்ட போகிற கதை தான் அடுத்தடுத்து வந்துட்டு வரப்போகுது. ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக ரோகிணி தான் தப்பிக்கிறதுக்காக முத்து அண்டு மீனாவை மாட்டி விட்டு இந்த வீட்டை விட்டே அனுப்பணும். அதே போல் முத்து அண்டு மீனாவுக்கு இடையில் பிரச்சனை வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை பலிகடவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க. பட் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தருணத்துலேயுமே முத்துவும் மீனாவும் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால் தொடர்ந்து அந்த ஃபோனில் இருந்து சத்யா திருடுன அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை வந்துட்டு ரோகிணியால் எடுக்க முடியாமலே வந்துட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாட்களாகவே இந்த சீரியலில் கதை இப்படி தான் போயிட்டுருக்குது. ஒன்று அந்த வீடியோ ரோகிணியோட கைக்கு போய் அடுத்த கதை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டணும். அப்படி இல்லைன்னா ரோகிணி மாற்ற மாதிரியான சீக்வன்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும். பட் அதை விட்டுட்டு அரைச்சமாகவே தொடர்ந்து அரைக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கிறதா ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.